வணக்கம். கடந்த 3 நாளைக்கு முன்னாடி கடந்த வெள்ளிக்கிழமை ஜூன் 26ஆம் தேதி மொஹரம் பண்டிகை வந்தது இல்லையா? அன்னைக்கு நாடு முழுக்க முஸ்லிம்களினுடைய ஒரு பிரிவினர் வந்து மொஹரம் பண்டிகையை கொண்டாடினாங்க. அதுல வந்து மும்பையில் இருக்கக்கூடிய பைக்குல்லா அப்படிங்கிற பகுதியில் மொஹரம் ஊர்வலம் போகுது. அந்த ஊர்வலத்துல ஒரு ஆள் வந்து எல்லாருக்கும் மாத்திரை கொடுக்குறான், வலி நிவாரணி மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுக்குறான். யாருன்னா ஃபயாஸ் அப்படிங்கிற ஆள் வந்து வலி நிவாரணி மாத்திரை கொடுக்குறான். அந்த வலி நிவாரண மாத்திரை வாங்கி சாப்பிட்ட ஒரு 10-15 பேருக்கு மேல நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்கு வாந்திலாம் வந்திருக்கு. ரொம்ப உடம்பு இதாயிருந்தோன்னே சீரியஸ் ஆனோடனே அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் இறந்து போறான். அப்புறம் இந்த மாத்திரை கொடுத்த உடனே எல்லாருக்கும் உடனே மைக்லயே சொல்லி அந்த மாத்திரை யாரும் சாப்பிடாங்கன்னு சொல்லி நிறுத்தி யாருடா கொடுத்தா அப்படின்னு பார்த்தா அந்த பயாசுங்கிற ஆளை கையும் களமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவன் கரெக்டா கிட்டத்தட்ட 14,900 மாத்திரை அவன்கிட்ட இருந்து கைப்பற்றிருக்காங்க. அந்த மாத்திரையில என்னன்னா சிங்க் பாஸ்பைடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய துத்துநாக பாஸ்பைடு. இது வந்து இந்த எலி மருந்து பாஷானம்னு சொல்லக்கூடிய எலிகளை கொள்ளக்கூடியது. அந்த விஷப்பொருளை வந்து அந்த மாத்திரையில சேர்த்து கொடுத்துருக்குறான். ஏன் கொடுத்தாங்கிறத இப்ப சம்பந்தமா விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவன் பல முறை வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அந்த ஆள் பேரு ஃபயாஸ். இது வந்து எதனால வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விசாரணை வரும்போது ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது வந்து மொஹரம் பண்டிகை வந்து எல்லாருமே கொண்டாடுறது இல்லை. உலகம் முழுக்க வந்து இஸ்லாத்திலேயே வந்து 2 ஜாதி பிரிவுகள் இருக்குது. ஒரு பிரிவு வந்து ஷியா முஸ்லீம்பாங்க, ஒரு பிரிவு வந்து சன்னி முஸ்லீம்பாங்க. இதுல வந்து இந்த ஷியா பிரிவு தான் வந்து இந்த முகரத்தை வந்து துக்க நாளா கொண்டாடுவாங்க. சன்னி முஸ்லீம்கள் வந்து அதை வந்து அனுசரிக்கிறது இல்லை. அவங்களுக்கு இந்த முகரம் பண்டிகை கொண்டாடுறதும் அவங்களுக்கு விரும்புறது இல்லை, அவங்க அதை கொண்டாடுறது இல்லை. அது அவங்களுடைய கருத்துக்கு எதிரானதுங்கிறாங்க. ஆனா ஷியா முஸ்லீம்கள் வந்து இந்த முகரம் பண்டிகையை கொண்டாடுறாங்க. இதுல இந்த ஷியா சன்னிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாதி சண்டை, அதுலதான் இந்த நபர் ஃபயாஸ்ங்கிற நபர் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு சந்தேகம் வந்து எழுந்திருக்குது. இந்த ஃபயாஸ்ங்கிறவர் வந்து சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர். அதனால இது வந்து ஷியா முஸ்லீம் பிரிவுகளை அவரை கொலை பண்றதுக்காக நோக்கத்தோட பண்றான். இது இயல்பா நடக்கிறது. உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல இங்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் குண்டு வெடிக்கும். நம்ம பார்த்துருப்போம். வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் தொழுகை நேரத்துல குண்டு வெடிக்கும். நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம், என்னடா உலகத்துக்கே குண்டு வைக்கிறோம் பாகிஸ்தான்காரன், அங்க போய் ஒருத்தன் குண்டு வைக்கானே அப்படின்னு பார்த்தா, உலகம் முழுக்க முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும்னா இந்த ஷியா சன்னி சாதி பிரச்சனை வருது. அதுலதான் இந்த வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்கள்ல பல இடங்கள்ல குண்டு வெடிச்சு ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே முஸ்லீம்களுக்குள்ளேயே குண்டு வச்சு கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கான பேரை கொல்ற நிகழ்வுங்கிறது உலகத்துல இயல்பான ஒண்ணு, சாதாரண ஒண்ணு. உலகம் எல்லாம் நடக்கக்கூடிய அந்த ஷியா சன்னி பிரச்சனையினுடைய ஒரு பகுதியாத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை நடத்திருக்காங்க. நீங்க கேட்கலாம், இது வந்து சரிப்பா ஷியா சன்னி ஜாதி முஸ்லீம்களுடைய 2 சாதி பிரிவுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை, இதேக்கு இந்த முன்னணி பேசணும் அப்படின்னு கேட்கலாம். இது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைதான். ஏன் இதை பேசுறோம் அப்படின்னாக்கா, 2 நாட்களுக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ் தீக்கதிர், அந்த தீக்கதிர் பத்திரிகையில ஒரு வார்த்தையை இதுல வந்து எழுதுறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த செய்தியை சொல்லிட்டு கடைசியா சொல்லும் போது, இந்துத்துவ கும்பலின் தொடர்பு இல்லாமல் இந்த சதிவேலை அரங்கேற வாய்ப்பில்லை. கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் சொல்றதா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்காரன் கொளுத்தி போடுதான். இப்ப அதுதான் பிரச்சனை. இவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இதுல என்ன இது, அப்ப இந்த பிரச்சனை இல்ல, திசை திருப்பி மத மோதலை தூண்டுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலை செய்யலாம் பாருங்க. இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களுடைய புத்தி எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான புத்தியா இருக்கு. இந்த மொஹரம் பண்டிகை ஊர்வலத்துல மாத்திரை கொடுத்த பிரச்சனை அந்த ஃபயாஸ்ங்கிற ஆளு அந்த ஷியா சன்னி பிரச்சனையினால இருக்கலாம் சொல்லி விசாரணை நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அரசாங்கம், பாஜகவினுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கம் தான் இப்ப உடனடியா நடவடிக்கை எடுத்து இவனை கைது பண்ணி அத்தனை மாத்திரையும் பறிமுதல் பண்ணி மக்களை எல்லாம் காப்பாத்தி இருக்காங்க.